வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். அந்த தகவல் என்னவென்றால், ஒரு நபர் முதல் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி என்று உறவு உருவாகி அவர்கள் மூலம் குழந்தையும் பெற்று இன்றைக்கி அந்த குழந்தைகள் இப்போ காலேஜ் லெவலில் படிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்னுடைய கணவர் வேறு பெண்ணுடன் இருந்து அவங்களுக்கு குழந்தை எதுவும் பெறாமல் அவர்களை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக தகவல் தெரிய வருகிறது. இடையில் அவர் பைக் மூலமாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து விடுகிறார். அவருடைய இறப்புக்கும் முதல் மனைவியான நபரே போயிட்டு கொல்லிலாம் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நிகழ்வும் நடந்தும் ஆனால் அவருக்கு இறப்பு சான்றில் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய மனைவி பெயரை பதிவு செய்யப்பட்டு இறப்பு சான்று வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சொத்து அவர் சுயமாக சம்பாதித்து வாங்கி வைக்கப்பட்ட சொத்தும் பார்த்திங்கன்னா இரண்டாவது மனைவியே போயிட்டு அதை விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி விற்பனையும் செய்து உள்ளதாக தகவல் தெரிய வருகிறது. இந்த இறப்பு சான்றில் சில பிழைகள்லாம் இருப்பதை திருத்தம் செய்வதற்காக அந்த பெண்மணி என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் பார்த்துட்டு என்னிடம் பேசினாங்க. அதற்கு அந்த இறப்பு சான்றில் உள்ள தகவல்களை திருத்தம் செய்வதற்காக என்னால் அனுப்பப்பட்ட கடிதத்தை நான் இப்போ வாசிக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு தகவல் தான் இது. இந்த தகவல் மற்ற பெண்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமேயானால் நீங்களும் இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சட்டப்பூர்வமான விவாகரத்து நடைபெறாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அந்த இரண்டாவது திருமணத்திற்கு உரிய நபர்களுக்கு எவ்வித வாரிசு உரிமையும் கிடைக்காது. ஆனால் அந்த இரண்டாவது நபரை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது வாரிசு அடிப்படையில் வருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இறப்பு சான்றை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பெண்மணி வாங்கி அதன் அடிப்படையில் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு முதல் மனைவிக்கான ஒரு ஆண்மகன் ஒரு பெண் இருக்கும் பட்சத்தில் மறைத்து இறப்பு சான்று வாரிசு சான்றெல்லாம் வாங்கி ஒரு சொத்தையே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இது 2 அரசாணைகளுக்கு புறம்பானதாகவும் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தினால இதை நான் பதிவு செய்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள். நான் என்னால் அனுப்பப்பட்ட கடிதத்தை முழுமையாக வாசிக்கிறேன். அதை கேட்டு பயன்பெறுங்கள். பதிவு செய்யப்பட்ட இறப்புச் சான்றில் மனைவி பெயர், ஆதார் எண்கள் மற்றும் நிரந்தர முகவரி திருத்தம் செய்ய கோரும் மனு. அனுப்புதல்: மு. ரேவதி. கணவர் பெயர் முருகானந்த ராஜ், ராதா நகர், நொச்சியம் கிராமம் மற்றும் அஞ்சல், மணச்சநல்லூர் வட்டம். பெறுநர்: தலைமை மருத்துவர் மற்றும் பிறப்பிறப்பு பதிவாளர் அவர்கள், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருப்பூர். இணைப்பு இணைக்கப்படவில்லை. பொருள்: எனது கணவர் 2/1/2024 அன்று இறந்துவிட்டார் என இறப்பு பதிவு செய்யப்பட்ட எண் D-2023-33-00380. பதிவு எண்ணில் மனைவியாகிய எனது பெயர், ஆதார் எண்கள் மற்றும் முகவரிகள் திருத்தம் செய்து இறப்புச் சான்று வழங்க கோரும் மனு தொடர்பாக. பார்வை 1. அரசாணை எண் 415/2021. நாள் பார்த்திங்கன்னா 27/9/2021. இது பொது சுகாதாரத்துறை மூலமாக போடப்பட்டவை. 2. அரசாணை எண் 324/2023. நாள் பார்த்திங்கன்னா 28/6/2023. இது வருவாய் நிர்வாகத்துறை போடப்பட்டது. 3. பிறப்பு இறப்பு இந்திய பதிவுச் சட்டம் 1969 மற்றும் தமிழ்நாடு திருத்த விதி 2000. 4. பிறப்பு இறப்பு இந்திய திருத்தல் சட்டம் 2023. நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். எனது கணவர் முருகானந்தராஜ், தந்தை பெயர் துரைசாமி அவர்கள் திருப்பூரில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார்கள்.
2/1/2024 அன்று இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது தடுமாறி கீழே விழுந்து விட்டார். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து உள்ளார்கள். ஆனால் 2/1/2024 அன்றே இறந்துவிட்டார். அவரின் உடல் 3/1/2024 அன்று கொடுக்கப்பட்டது. எனது கணவரை அவரின் அக்கா ஊர் கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் ஆகும். அங்கு எனது கணவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எனது கணவரின் இறப்பு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பதிவு செய்யப்பட்டது. இறப்பு பதிவு செய்யப்பட்ட எண் D-2024 33 19 210 00380 ஆகும். இந்த இறப்புச் சான்றில் மனைவி பெயர் பதிவு செய்யப்பட வேண்டிய இடத்தில் எனது பெயர் மு. ரேவதி என பதிவு செய்வதற்கு பதிலாக வேறு பெயர் வசந்தி என பதிவு செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு 2 பிள்ளைகளும் உள்ளார்கள். எனது கணவரின் அக்கா ஊரான கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் உடல் அடக்கம் செய்யப்படும் போது நான் மு. ரேவதி தான் கொல்லி வைத்து முறைப்படி அடக்கம் செய்தேன். எனது கணவர் முறைப்படி வசந்தி என்பவரை திருமணம் செய்தாரா இல்லையா என்பது கூட எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்படி திருமணம் செய்தாலும் விவாகரத்து சான்று கேட்டிருப்பார்கள். அப்படி எனக்கும் எனது கணவருக்கும் விவாகரத்தும் ஆகாத நிலையில் வசந்தி என்பவரை எனது கணவர் திருமணம் செய்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் எனது கணவர் இறப்புச் சான்றில் இறப்பு பதிவு எண் D-2024 33 19 210 00380 என்ற எண்ணில் மனைவி பெயர் பதிவு செய்யப்பட வேண்டிய இடத்தில் வசந்தி என பதிவு செய்யப்பட்டதை திருத்தி எனது பெயர் மு. ரேவதி என பதிவு செய்து இறப்புச் சான்று வழங்கி உதவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே மேற்கண்ட பார்வையின்படி உள்ள அரசாணைகள் மற்றும் பிறப்பிறப்பு பதிவுச் சட்டம் விதிகளின்படி எனது கணவர் இறப்புச் சான்றில் இறப்பு பதிவு எண் D-2024 33 19 210 00380 வில் மனைவி பெயர் வசந்தி என பதிவு செய்யப்பட்டுள்ளதை திருத்தம் செய்து எனது பெயரை மு. ரேவதி என பதிவு செய்து இறப்புச் சான்று வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் முருகானந்த ராஜ் தந்தை பெயர் துரைசாமி என்பவர் எனது கணவர் என்பதற்கான ஆதாரமாக என்னிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் கீழ்கண்டவாறு இணைத்துள்ளேன். இறப்புச் சான்றில் உள்ளவை இறப்புச் சான்றில் திருத்தம் செய்ய வேண்டியவை என ஒரு 4 வகையான விஷயங்களை பிரித்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிக்குன்னு சொல்லிட்டு ரேவதி என்ற பெயர் புலப்பட்டிருக்கு. நகல் பார்த்திங்கன்னா இயக்குனர் அவர்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை தமிழ்நாடு முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் அண்ணா சாலை சென்னை 6. 2 பார்த்திங்கன்னா வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் வருவாய் நிர்வாக ஆணையரகம் எழிலகம் சேப்பாக்கம் சென்னை 5 என குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ அதுக்கு உண்டான ஆதாரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டு இக்கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் வரை இதுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த இறப்புச் சான்று திருத்தம் செய்யப்படும். அது மட்டும் அல்லாமல் தவறாக ஒரு வாரிசு சான்றை அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக நீதிமன்றத்தில் தவறான முறையில் வாரிசு சான்று வாங்கப்பட்டிருக்குமே ஆனால் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என ஒரு தீர்ப்பு உள்ளது. அந்த அடிப்படையில் இது வாரிசு சான்று தவறாக வாங்கப்பட்டிருப்பது என்பது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் வழக்கு தொடரப்படும் என்பதையும் இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.